இந்த பத்திரிகையோட தலைப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்படுத்துச்சு. மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி அப்படின்னா, நான் மாற்றாரு ஓகே, நீங்கள் வந்து சேர்த்துக்கிட மாட்டீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் ஒத்துக்கிட்டேன். எங்கள் மாண்புமிகு அன்னைங்களை பூரா நீங்கள் எப்படி மாற்றாருன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. அண்ணன் காந்தராஜை பார்த்தா உங்களுக்கு மாற்றார் மாதிரியா தெரிஞ்சது, நம்ம வீட்டார் மாதிரி தெரியல. நம்ம அண்ணன் நம்ம ரத்தம் பாவம் எப்படி உங்களுக்குலாம் ஒரு போட்டு கூட குறையாம. அண்ணன்லாம் யூடியூப்பில் வீடியோ போட்டாருன்னா நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டு தான் கேட்கணும். பப்ளிக்கில் கட்டினா பக்கத்தில் சண்டைக்கு வந்துடுவாங்க, அடித்து துவம்சம் பண்ணி தொலைச்சி எடுத்து அண்ட் எல்லாரும் தலையில் கட்டி தொங்க விட்டுருவார். அவ்வளோ வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். கல்கி பிரியனும் அதே மாதிரி தான். எதுக்கு அவர் மாற்றார், அவருடைய கம்யூனிட்டி அதுன்னு தெரியல, எனக்கு யோசிக்கல. ஹிந்து ராம் வந்து எப்படி மாற்றார் ஆவார்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் வந்து மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கலைஞரால். ஆனால் வந்து அவங்க எவ்வளோ தூரம் இணக்கமாக இருக்கிறாங்க. அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுல உங்களுக்கு சளைக்காமல் ஒரு தனி மனிதனாக போராடிட்டு இருக்காரு. அடித்து போட்டு வச்சுட்டு அவர் வந்து எழுதுன்னு அசரவே மாட்டார். எங்கள் அண்ணன் நக்கீரன் கோபால் கேட்க வேண்டாம், அவர் எப்படி மாற்றாருன்னு போகிறதுக்கு மனசு வந்துச்சு எனக்கு தெரியவில்லை. எப்படி நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை நீங்கள் தானே அதை வந்து பதில் சொல்லணும், எப்படி இருக்காங்க. ஒருவேளை கலைஞர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டார் அப்படிங்கிறதால ஏதாவது வந்துச்சான்னு தெரியல. அது வந்து தலைவருடைய பற்றி ரொம்ப நாள் கேப் ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.